மைலில் வெல்கம் 2026 கோல்டன் சேல் டிசம்பர் 24ஆம் தேதி வரை நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. இஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு நல்ல அப்பா இருக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் நல்ல அப்பான்னு நான் சொல்லல, அவர் ட்ரை பண்றாரு, அது ஆவறது. இது வந்து அவனோட பர்சனல் ஸ்டோரி, அவினாஷோட வாழ்க்கையில நடந்த நிச்சயம். ஸோ அவன் அவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு சொன்னான், இதெல்லாம் நடந்திருக்குதுதான் என் வாழ்க்கையில, இப்படி இருந்தது. Ghosted. Completely ghosted for like 3 weeks. It's his first movie. Let him be happy. நான் விட்டேன் கால் பண்றது. After 1 week மெசேஜ் பண்ணேன். லைக் ஓகே, 3 வாரம் கழிச்சு ஃபோன் பண்றான், எனக்கு கோவிட் வந்துடுச்சுடா. ஒரு மணி நேரம் உட்காந்து வாழ்க்கையில் நடந்த எல்லா ஃபெயிலியர்ஸ், எவ்ரி டைம் யூ நோ கோ இன்டு அந்த ஒரு டார்க்கான ஸ்பேஸுக்கு போயிருவீங்க, ஒரு டிப்ரெஷன்ல. மெத்தட் ஆக்டிங். திடீர்னு அவன் வந்து சொல்லுவான், டே இன்னைக்கு வேணாண்டா, நாளைக்கு போங்க. டேய், அவினாஷே வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணாரு. அண்ட் வாஸ் செல்லிங் லைக் மோஸ்ட்லி நேச்சுரல் லைட் தான் யூஸ் பண்ணோம், நேச்சுரல் சோர்ஸ் தான் லைட் அடிச்சோம். பட்ஜெட் இல்லைங்க. பிடிக்கலையா, என்ன மாத்தணும்னு சொல்லு. நீ நடிச்சு காமிக்கணும்னா நீயே நடிச்சுக்கோ, ஒரு ஆக்டர் எதுக்கு அப்போ? சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் அப்படிங்கிற படம் அவினாஷ் பிரகாஷ் இயக்கியிருந்தாரு. அந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியானது. அப்போ சரியான தியேட்டர் விண்டோ கிடைக்காதனால அந்த படத்தை அப்போ புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வாரம் இன்னைக்கு, அதாவது டிசம்பர் 12 இந்த படம் வந்து ரீலீஸ் ஆயிருக்கு. டைரக்டர் ராம் இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்றாரு. ஸோ இந்த படத்துல முக்கியமான ஒரு வேடம் பண்ணியிருந்த அப்துல் ராஃபே சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஒரு டெரரான அப்பாவா அந்த படத்துல அவர் வந்து ரொம்பவே மிரட்டி இருந்தாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூஸ்பம் கொடுக்குற ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டர் பற்றியும் அவரோட பின்னணி பற்றியும் இந்த இன்டர்வியூவில் இன்னும் பல கேள்விகளோட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் அப்துல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, தேங்க்யூ. அண்ட் நாங்கள் இப்போ வந்து அகெயின் ரீரிலீஸ்ன்னு சொல்லக்கூடாது தான், பட் ஸ்டில் இட் இஸ் டெக்னிக்கலி ரீரிலீஸ் தான். ஸோ ஹவு இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்கள் வந்து 2 வருஷமும் பார்த்துருக்கீங்க, நானுமே 2 வருஷமே பார்த்தேன். ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எது வந்து இன்னும் ஆப்டான ஒரு வாய்ஸாக இருந்தது? தியேட்ரிக்கல் கட். ஓகே, அந்த லாங்கர் வெர்ஷன் வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்தது. ஏன்னா ஒருவேளை முதல் வாட்டி அதுதான் பார்த்தேன் அப்படி இருக்கலாம், இல்ல 2வது வெர்ஷன் வந்து நிறைய விஷயம் விட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கலாம். ஸோ ஐ ப்ரிஃபர் தி லாங்கர் வெர்ஷன். ஓகே. ஸோ அதுதான் ஒரு யூனிக்கான வாய்ஸ், ஒரு டைரக்டரோட ஒரு அன்அடல்ட்ரேட்டட் வாய்ஸ் அப்படின்னு கூட. ஸோ அண்டர்ஸ்டுட். அண்ட் இந்த ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷன், நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட் அப்படிங்கிறது அவினாஷ் ஷேர் பண்ணார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிவியாவாக இருந்தது. டென்டிஸ்ட் ஒரு ஆக்டராக மாறுறது, அது இந்த மாதிரி நாங்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபேக்ட் பேரலல் சினிமா, மெயின் ஸ்ட்ரீம் சினிமானே ஒரு பெரிய டிஸ்கஷன் நாங்கள் பண்ணோம். லெட்ஸ் டேக் இட் அஸ் பேரலல் சினிமா. இந்த மாதிரி ஒரு நாங்கள்ங்கிற ஒரு பேரலல் சினிமாக்குள்ள ஒரு ஆக்டிங் டெபியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பேரலல் சினிமான்னு இல்லை, ஆக்டிங் வந்து சம்திங் நான் சின்ன வயசுலேருந்து பர்சியூ பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். ஸோ சின்ன வயசுல ஸ்கூலில் ட்ராமா வந்து கிளாஸ் நாடகம் நடத்துவாங்க. ஸோ ஊட்டியில் போனதுக்கப்புறம் தான் ஒரு ப்ளஸ் என்ன இருந்ததுன்னா, அங்கேயே ட்ராமாட்டிக்ஸ் கொஞ்சம் சீரியஸாக எடுப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்கூல்லேயே வந்து அவங்க அந்த ஃபுல் லென்ஸ் பிளே, ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3 ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈச் ஹவுஸ் கெட்ஸ் லைக் அபவுட் ஒரு 1 ஹோல் ஈவினிங் இஸ் கிவன் டு அஸ். அந்த பிளே வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நீங்கள் புட் ஆன் பண்ணுங்க அந்த ஷோவை. ஸோ தட் வாஸ் வேர் தி ஆக்டிங் பக் ரியலி பெட் மீ ஊட்டியில். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி டென்டிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கைண்ட் ஆஃப் ஃபெல் ஆஃப் வே சைட். அப்பப்போ ஒரு வாட்டி சின்னது ஒரு தியேட்டர் பண்ணிட்டு, தட் வாஸ் ஆல் த டச் வித் இட். பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து வை நாட்னு ஒரு கேள்வி இருந்தது. ஓகே, ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணலாம், இஃப் இட் ஒர்க்ஸ் இட் ஒர்க்ஸ், இஃப் இட் டசன்ட் விட்டுட்டு டென்டிஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் தேர். அப்போ தான் நான் வந்து அவினாஷ் மீட் பண்ணேன். ஓகே. ஸோ அவினாஷ் மீட் பண்ணும்போது அவனோட ஐடியாஸ் அண்ட் மை ஐடியாஸ் இஸ் மோர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் நீங்கள் கமர்ஷியல் சினிமான்னு சொல்லுவீங்க. ஸோ ஹீ இஸ் ஆக்சுவலி வெரி டியூன் இன் டு கமர்ஷியல் சினிமா. எனக்கு ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் டூ தட். ஸோ அப்போது நாங்கள் டிசைட் பண்ணது தான், ஓகே பண்ணால் இந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் நிறைய வச்சுருந்தான் அவன் அப்போது. அண்ட் ஹீ ஸ்டில் ஹேஸ் தம். I think he's finished about like 10 or 15 screenplays. I was like, okay, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம், ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்ணோம். சில வாட்டி அக்செப்ட் பண்ணிட்டு ஐ திங்க் ஒரு 2 மாதம் கழிச்சு then they'll be like, இல்லை பட்ஜெட் இல்லை or something or the other, and it'll just keep getting cancelled.
ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ரேண்டம்லி ஒரு நாள் இவனோட கால் வந்தது saying ஆக்டிங் இன்னும் பண்றீங்க இல்லடா சந்தோஷமா இருக்கேன் வாழ்க்கையில லைக் இல்லை நான் ஒரு படம் சைன் பண்ணியிருக்கிறேன் லைக் கங்க்ராச்சுலேஷன் வச்சேன் வாழ்த்துக்கள் டூ வெல் இல்லை அதில் சின்ன பாட்டு இருக்கு நீங்க வந்து பண்ணணும்னு அன்னைக்கு சின்ன பாட்டு தான் இல்லைங்க சின்ன பாட்டு தான் சின்ன பாட்டு அது சின்ன பாட்டு சொல்ல நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன் ஒரு 2-3 நாள் தான் ஆகும்னு சொன்னேன் லைக் சரிடா ஓகே ஆடிஷன் பண்ணணும் ஓகே நான் ஆடிஷன் வந்து பண்ணிடுவேன் வந்து ஆடிஷன் பண்ணேன் அண்ட் தட் ஆக்சுவலி தட் வாஸ் வேர் ஐ திங்க் த கேரக்டர் புரிஞ்சுக்கிறதுக்கு வாஸ் ஹியூஜ் பெனிஃபிட் ஃபார் மீ பிகாஸ் ஆடிஷன் வந்த நாள் வந்து ஐ திங்க் வி ஸ்போக் ஃபார் அபவுட் கிட்டத்தட்ட ஃபார் 4 hours or something அவனோட ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு அண்ட் இது வந்து அவனோட பர்சனல் ஸ்டோரி அவினாஷோட வாழ்க்கையில நடந்து நிச்சயம். ஸோ அவன் வந்து அவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு சொன்னான் இதெல்லாம் நடந்திருக்குதுதான் என் வாழ்க்கையில் இப்படி இருந்ததுன்னு. ஸோ அங்கே தான் வி ஸ்டார்டட் ரியலைசிங் ஓகே இந்த அப்பா கேரக்டர் வந்து தீஸ் ஆர் த நுவான்சஸ். ஸோ பிகாஸ் அவ்வளோ பேக் ஸ்டோரி இருந்ததுனால it became easy for me to play this character. இல்லனா it would have just been a run of the mill அப்பா திட்றாரு அப்பா கத்துறாரு ஒரு மெலோட்ராமாட்டிக்கான ஒரு படமா ஒரு அப்பா அடிக்கிறாரு it would have been one of those things. alhamdulillah. And so அன்னைக்கு ஆடிஷன் பண்ணோம். by evening அவன் மெசேஜ் பண்ணிட்டான் saying producers agreed, congratulations, welcome aboard. okay அடுத்த நாள் ஆக்சுவலி நாங்கள் மீட் பண்ணியிருக்கணும் பிகாஸ் அவன் 2 நாள் ஆடிஷன்னு சொல்லியிருந்தான். I'm calling him from the morning. Alkano. Ghosted. Yeah, completely ghosted for like 3 weeks. So by the end of the first week, எனக்கு என்ன தோன்றிருக்குதுன்னா வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஒருவேளை இவனுக்கு சொல்றதுக்கு ஸோ லைக் பாவம் இஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மூவி லெட் ஹிம் பி ஹாப்பின்னு நான் விட்டேன் கால் பண்றது ஆஃப்டர் 1 week மெசேஜ் பண்ணுறேன் விட்டேன். லைக் ஓகே 3 வாரம் கழிச்சு ஃபோன் பண்றான் எனக்கு கோவிட் வந்துடுச்சுடா. ஓகே லைக் ரைட்டு. And then we went ahead and over the phone தான் கிட்டத்தட்ட we spoke. டே இந்த சீன் இப்படி பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஓகே பண்ணு, இல்லை இது இப்படி பண்ணலான்னு இருக்கேன், சரி பண்ணு. So that was it. Then it happened. When he sent the dates was when I realized because clinically எனக்கு கேட்டுட்டு இருந்தாங்க லைக் டே எப்போ இருக்க போறீங்கன்னு சொல்லுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் பிளாக் பண்ணுவாங்க அவங்களுக்கு. ஸோ சரினா அந்த டேட்ஸ் அனுப்பு கிளினிக்கில் கேட்குறாங்கன்னு சரி நான் அமிச்சிட்டேன். I sent it off to my partners. They were like, சரி we'll take a look at it and we'll figure it out. I get a call back saying, டேய் லூஸ் 40 நாள் லீவ் எடுத்துருக்கிறேன் என்ன நடக்குது இங்க இல்லை இரு 40 நாளா. அப்போதான் தெரிஞ்சது ஓகே சின்ன பாட்டு வெரி குட் சின்ன பாட்டு 40 நாள் நல்லா இருக்கு. So are you still practicing? Still practicing. Okay, that's good. That is my bread and butter and it's dentistry is something I actually enjoy. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் அண்ட் கமர்ஷியல் நம்மள அறியாமலே நம்ம அந்த டிபேட்குள்ளே போனோம். நீங்கள் சொன்னீங்க அவினாஷ் வந்து கமர்ஷியலாக பண்ணக்கூடிய ஒரு படங்களும் வச்சிருக்காரு. டெஃபினெட்லி நீங்கள் அதை பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டும் சொன்னீங்க கமர்ஷியலாக. ஸோ நீங்கள் ஒரு ஆக்டராக உங்களை எப்படி அடையாளப்படுத்திக்க நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான ஒரு ரோல்ஸ் பண்ணுவார்? இப்போ நாங்களில் ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க, அகெயின் இந்த மாதிரியான ரோல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா இல்லை ஒரு அன்கன்வென்ஷனலாக வேற மாதிரி ஏதாவது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல that is a challenge I can take now. And that is thanks to people like Vijaysethupathi sir and all. ஏன்னா he's made unconventional commercial. True. அவர் பண்ணதுனால தான் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண முடியுது. இப்போ இல்லைன்னா அந்த typical I don't want to say hero pattern but mashallah you had someone like Rajni sir and that's a mantle which was carried single-handedly by him. He was the hero. Our vitta and everyone was being Rajni sir in one way or another. So ippo vandu now it's become a little different. Now it's become okay a barber can be the protagonist of the story or what Ram sir acted in that movie. I forgot the name of the movie. That Savarakatti. So that's why I said he's a barber. Even Maharaj also Vijaysethupathi is a barber. So you have stories like this which are really quirky and you only need to play the character. The characters வந்து intrinsically அவங்க ஹீரோயிக்கா இருப்பாங்க தவிர நீங்க தனியா ஹீரோயிசம் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த ஹீரோ பில்டப் பண்ணா வந்து ஐ திங்க் ரஜினி சாரோடது probably a few Vijay sir, Surya sir, Ajit sir after that, but I guess still there.
Now I think it's the age of the non-hero story oriented actors. More grounded approach. ஆமா, அந்த ஏஜ் இப்போ வந்திருக்குது. Okay. Hopefully I fit in here now. 10 வருஷம் முன்னாடி டெஃபினெட்லி அது இல்ல. அண்ட் உங்களோட கேரக்டர் பத்தி பேசுறப்போ நான் ஒரு சின்ன ஒரு அனாலஜி சொன்னேன். ஒரு வாழ்ந்து கட்ட ஜமீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தமிழ்ல. டெஃபினெட்லி. அதாவது அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு எம்பையரே ஒரு ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு வெறுமை வரும். நம்ம யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இனிமேல் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ நமக்கு கீழே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்து அவங்கள வந்து ஒரு மாதிரி ஒரு டாக்ஸிக்கா ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் இந்த படத்துல நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் இந்த கேரக்டர்ல. ஏன்னா நமக்கு கீழே இங்க இருக்கிறது யாருன்னா நம்ம பசங்க. ஸோ அவங்க மேல அந்த கோவத்தை காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் உங்களுக்கு அந்த கேன்வாஸ் எப்படி இருந்துச்சு? அந்த அந்த அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்துச்சா உங்களுக்கும்? இல்ல நீங்க சொல்றது ஆக்சுவலி இஸ் a very interesting point. அது கொஞ்சம் க்ளோஸா தான் நான் பார்த்தேன். அது ஓகே, இட்ஸ் நாட் நம்ம வாழ்றதுக்கு யாருமே இல்லை. பட் இட்ஸ் மோர் லைக் இப்போ ஒருத்தர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரு, பிறந்தலேருந்து அவர் வந்து ஹீஸ் ஒன்லி சீன் விக்டரிஸ், வெற்றி மட்டும் தான் பார்த்துருக்கிறாரு. திடீர்னு வந்து அவருக்கு எல்லா இடத்துலேருந்து தோல்வி தான் அடையுது. அப்போ அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம அவருக்கு அந்த டேஸ்ட் இருக்கு, வெற்றியோட அந்த ருசி எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் அது தேடி போயிட்டே இருக்கிறாரு. ஆனா தோல்வி மேல தோல்வி மேல தோல்வி மேல இட்ஸ் ஜஸ்ட் கம்மிங் இன் யூனோ அன்எண்டிங். அது மட்டும் தான் நடக்குது அவர். ஸோ அந்த டைம்ல இட்ஸ் ஈஸி டு லூஸ் ஃபோக்கஸ். யூ லூஸ் ட்ராக் ஆஃப் ஓகே. நாங்கள் பார்த்து இது ஒன் திங் நான் எடுத்தேன்னா இட்ஸ் அ திங் அபவுட் செகண்ட் சான்ஸுங்க. ஆஃப் லேட் லாட் ஆஃப் us we've forgotten. மன்னிக்கிறது விட்டோம். ஒரு தப்பு நடந்ததா அவ்வளோதான், அதோட முடிச்சிருவோம். எதுக்கு அப்படி? ஏன் மனுஷன் தானே, ஒரு தப்பு பண்ணலாம், 10 தப்பு பண்ணலாம், அவங்களுக்கு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். இப்போ நம்ம அது பண்றது இல்லை. இந்த அப்பா பசங்க கதை வந்து அது இட்ஸ் லைக் இஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு நல்ல அப்பா இருக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் நல்ல அப்பான்னு நான் சொல்லல, அவர் ட்ரை பண்றாரு அது ஆகுறதுக்கு. அவரோட கான்செப்ட் தப்பு. ஒரு நல்ல அப்பா எப்படி இருக்கணும்னா அவர் தப்பா புரிஞ்சிருக்கிறாரு, அது வேற விஷயம். தட்ஸ் a completely different argument. பட் அந்த மனுஷனோட attempt is to be a good father in the manner in which he knows best, which is completely wrong. So ஆக்சுவலா அதை பத்தி பேசுறப்போ சொன்னாரு, செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்ல இருந்தே he is trying to be a changed man அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அது ஓகே, அது எனக்கு அப்போ வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, அவர் உண்மையாவே ட்ரை பண்றாரு அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு கன்வே ஆச்சு. பட் டுவர்ட்ஸ் தேர்ட் ஆக்ட்ல அது நல்லாவே தெரிஞ்சது. he wants to change something அப்படிங்கிற மாதிரி. 3 பசங்கிட்ட பேசுறப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அந்த செட்லையும் சரி அண்ட் அதுக்கப்புறம் இன்டராக்ட் பண்றப்பவும் சரி அந்த ரஃப் அண்ட் டஃபா அந்த அப்பா ரோல்லையே தான் ஸ்டாக்னண்டா இருந்தீங்க, ஒரு சிரிச்சு கூட பேசல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் சொன்னாங்க. அண்ட் அவினாஷ் இஸ் த ஒன் ஹூ புல்டு தட் ட்ரிக் அப்படிங்கிற மாதிரியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஈவன் படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த கேரக்டர் விட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இட் ஹெல்ப் அ லாட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் எப்படி இருந்தது? அந்த மாதிரி ஒரு வாலண்டியரா அந்த கேரக்டர்லயே ஸ்டே பண்ணிட்டு அந்த பசங்களை வந்து வெறுத்துட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஸோ இது வந்து நான் அவினாஷ் கிட்டே முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ 2 வகையத்துல எனக்கு அது ஒரு பெனிஃபிட்டா இருந்தது. ஒன் வந்து மென்டலி வந்து நான் இந்த மாதிரி இருக்க முடியாது, அவ்வளோ ரஃபா, நாட் ஸ்மைலிங், நாட் ஹாப்பி. ஐம் ஆக்சுவலி வெரி ஜோவியல் சொல்லலாம், ஈஸி கோயிங்னு சொல்லலாம். ஸோ வென் திஸ் ஹோல் திங் வாஸ் கோயிங் ஆன், அவிகிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், டே நடுவில் எனக்கு ஒரு பிரேக் கொடுத்துரு. If you're expecting me to stay in character, I need a break. And I'm not married, but I love children. And so my nephew and nieces, நான் என்ன பண்ணுறேன், I took a flight back to Hyderabad. நாள் அண்ணா வீட்டில் தங்கிட்டு அது இங்கே வாங்கடா, that's my real self அப்படிங்கிற மாதிரி. Because it felt so horrible. அந்த குழந்தைங்களை அப்படி ட்ரீட் பண்ணுறது, literally every night I would go back sitting in the room and I'd be like, என்ன வாழ்க்கை இது? That was the only tough part of the shoot. நான் வந்து இல்லை இந்த படம் வந்து ரொம்ப டஃப், ஆக்டிங் ரொம்ப டஃப்னு சொல்ல போறது இல்லை, பட் மென்டலி இந்த கேரக்டர் வாஸ் வெரி ட்ரைனிங். Trust me, acting is a very easy thing to do. It's not rocket science. There are tougher things in life you can do. Alhamdulillah, you've blessed with an opportunity. It was good, but mentally to put yourself in that space, அந்த மாதிரி இருக்கிறது வந்து
சைக்காது. It's tough to inherit that. Yes. And you were saying about that, and the third act la or changed man sorry. So that's something even I agree with, because நான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அந்த கேரக்டர் பிளே இருக்கும்போது எனக்கு இட் வாஸ் அந்த அப்பா வந்து டின்னர் சீன் ஒன்று இருக்கு பாருங்க, குழந்தைங்களை when they come back from the mother's house. So that was not a scene in which the dad is meant to be completely அவர் உண்மையா பேசுற மாதிரி இல்ல. Okay. So it's a scene in which I was like, okay, he's trying to teach them no matter what you do, power என் கையில தான் இருக்கு. இட்ஸ் அவர் அந்த இது இன்னும் விடல. அவரு இது லைக் ஐ கேன் ரப் யுவர் நோசஸ் இன் திஸ். நீங்க அந்த ஸ்கூல் போறதுக்கு ட்ரை பண்ணீங்கல்ல, போனீங்களா? முடியல, யாருனால முடியல, நானும் இருக்கிறேன், நான் ஒருத்தன் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், நான் சொன்னாதான் நடக்கும். ஸோ இட்ஸ் அந்த எமோஷன்ல தான் அந்த சீன் இருக்கும் எனக்கு. ஸோ when I was doing that, it was exactly that. And அங்கிலேருந்து தான் அது கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா ஒரேடியா மாற முடியாது. It's one incident, and I don't want to say what incident it was. So அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து உடனே மனுஷன் மாறாது. he will take some time. அவனுக்கு வந்து it starts there, ஆனா மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உடனே நல்லா மாறிட்டான்னா even you would be like, hey, என்னடா. அண்ட் அதுக்கும் ஒரு பேசிட்டு இருந்தோம், பிளாக் அண்ட் ஒயிட்டா கேரக்டர்ஸை டீல் பண்ணாம கிரேவா தான் நாங்கள் டீல் பண்ணோம் அப்படிங்கிறது. ஏன்னா நேச்சுரலி வி ஆர் கிரே, லைக் வி ஹேவ் அவர் ஷார்ட் கமிங்ஸ், வி ஹேவ் அவர் பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ், வி ஹேவ் அவர் பாசிட்டிவ் சைட்ஸ், அண்ட் பட் இட் இஸ் வெரி மச் மோர் கிரவுண்டட் அண்ட் ரியலிஸ்டிக். இல்லை, தட் ஒர்க்ட் இன் நாங்கள் ஐ திங்க். அண்ட் ஒரு சீனில் ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ல ஒரு கேரக்டர், அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு உங்க கண்ட்ரோல்ல இருந்த ஒரு கேரக்டர் ஒரு அப்ரைஸ் ஆகிற மாதிரியான ஒரு சின்ன மொமெண்ட் இருந்துச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் வாட். ஸோ அந்த மொமெண்ட்ல நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க, அதாவது ரொம்ப ஷாக்கிங்காகவும் இல்லாம ஒரு டிசப்பாயிண்டட் ஃபேஸஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல அப்துல் ரஃபேயோட ரியாக்ஷன் அதாவது அந்த கேரக்டரோட ரியாக்ஷன் நாங்கள் பார்த்தோம். அப்துல் ரஃபேயோட மனநிலை எப்படி இருந்தது அந்த இடத்துல? அது பண்ணும்போது எனக்கு வந்து சின்ன வயசுல, ஸோ என் அப்பா வந்து அல்ஹம்துலில்லாஹ் பெஸ்ட் ஃபாதர்ஸ் இன் தி வேர்ல்ட், அல்ஹம்துலில்லாஹ், அண்ட் ரொம்ப பாசக்காரர். ஓகே. அண்ட் என் மேல வந்து ஐ திங்க் என்ன அடிச்சது ஒரே வாட்டி தான் அடிச்சிருப்பாரு, இல்லைன்னா அது கூட நடந்திருக்காது. ஓகே. சின்ன வயசுல ஒரு வாட்டி ஹாஸ்டல்ல படிச்சதுனால சவுதியில அம்மா அப்பா இருப்பாங்க. ஒரு வாட்டி வெக்கேஷன்ல போகும்போது பிளே ஸ்டேஷன் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அப்பா வந்தாரு, ஆல் கம் ஃபார் லஞ்ச்னு கூப்பிட்டாரு. அப்பா நான் வந்துடுறேன். அவருக்கு தெரியல, அந்த அன்னைக்கு ஆஃபீஸ்ல பிஸ்னஸ்ல he had some headache or something. Just comes, picks up the PlayStation, shatters it, and then he was like, I told you, get to lunch. Oh. And I was like, you never saw such anger in me. I've never seen before that, and I've never seen after that. That day was spectacularly like, I was like, சரிடா எங்க போனோம் அம்மா. And then I remember my dad coming and literally with ஒரு மாதிரி அன்னைக்கு ஈவினிங் கூட்டிட்டு போனார் டாய்லெட்க்கு, bought me a new PlayStation, and he was like, okay, he didn't say sorry, but obviously I know what he meant, you know. அப்பாக்கள் won't say sorry. Yeah. புரிஞ்சிச்சு. He was like, வெச்சுக்கோடா. And for me in that moment I was like, alhamdulillah, this could have been my scene with my dad that day. Because if I don't know what held me back. Maybe it was all the years of parenting and the அன்பு அவ்வளோ வருஷமா இருந்ததுனால, but I was extremely violent அன்னைக்கு. Okay. And I was like, you know, if a father has to see this, it's really sad. And அது பண்ணதுக்கு காரணம் அவன் தான். அந்த குழந்தை வந்து திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு அப்படி பண்ணல. It's a suppression. பல வருஷமா பார்த்து திடீர்னு ஒரு நாள் இரப்ட் ஆயிருக்கும். So it's a very, you know, Allah protect us from something like that. Most in like the climax stretch, entire stretch is like ரொம்ப ஒரு உணர்ச்சி குவியலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப எமோஷனலான மொமெண்ட்ஸ் அதில் நிறையா இருந்தது. இன்ஃபேக்ட் அவினாஷ்ட சொல்கிறப்ப கூட ஒரு சின்ன விஷயம் சொன்னார், அந்த இடத்துல ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் நடக்கிறது ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட. ஒரு டெத், ஒரு ஒரு ஃபேவரட்டான ஒரு பர்சனோட டெத்து தான் வந்து ஒரு மிகப்பெரிய யூனிட்டியை கொண்டு வரும் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனால ஒரு ஃபேமிலியில். அதை தான் கன்வே பண்ண விரும்பினேன் அப்படின்னாரு. இட் வாஸ் அ ஃபேர் பாயிண்ட். அந்த ஒரு முக்கியமான, இன்ஃபேக்ட் அவர் வந்து அட்ரஸ் பண்ணுறப்ப கூட ஃபோர்த்து சன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் அந்த கேரக்டர். ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அப்போது
ஒரு ஒரு டெத் ஒரு இவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இட் பிரிங்ஸ் அ ஃபேமிலி டுகெதர் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான மொமெண்ட். பட் இட் வாஸ் ஸோ நைஸ் டு வாட்ச் தட் ஆன் ஸ்க்ரீன். ஏன்னா அது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் அப்படி. அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் என்டையரா ஷூட் பண்றப்போ உங்களுக்கு இருந்த அந்த மனநிலை பத்தி சில அந்த கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலி 3 நாள் ஆச்சு. முதல் நாள் அவி வாஸ் லைக் இன்னைக்கு கிளைமேக்ஸ் ஷூட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நான் அவன் கேட்டிருந்தேன் லைக் டே கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி கட் ரென்ச்சிங். லைக் அந்த மனநிலைமைக்கு நான் போனோன்னா எனக்கு கொஞ்ச நேரம் வந்து தனியாக விட்டுரு, எந்த ஷார்ட்டும் வைக்காதுக்கு முன்னாடி. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி இன் ஐசோலேஷன். ஐ வாண்ட் டு கம். அந்த ஷார்ட் ஆரம்பிக்கும் போது நான் செட்டுக்கு வரேன், அங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இல்லைன்னா அது வரைக்கும் என்னை விட்டுரு, யாருமே வரக்கூடாது என்கிட்ட. டைரக்டர் வரக்கூடாது, ஏடி வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது. அண்ட் ஒரு பேர் மறந்துட்டு பாவம். ஸோ எக்ஸலண்ட் ஸ்டடி கேம் ஆப்ரேட்டர் அவர். ஓகே ஓகே. அவர் அது ஷூட் பண்ணார் அந்த கிளைமேக்ஸ் சீன். ஓகே. ஸோ ஐ ரிமெம்பர் முதல் நாள் வந்து ஹி வாஸ் லைக் டே இன்னைக்கு ஷூட் பண்ண போகிறோம், ஒன் டே ஐ கோ அண்ட் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப். அந்த 1 மணி நேரம் உட்காந்து வாழ்க்கையில் நடந்த எல்லா ஃபெயிலியர்ஸ் எவ்ரி டைம் யூனோ அதெல்லாம் புரட்டி கோ இன்டு அந்த ஒரு டார்க்கான ஸ்பேஸுக்கு போயிடுவீங்க, ஒரு டிப்ரெஷன்ல. மெத்தட் ஆக்டிங். திடீர்னு அவன் வந்து சொல்லுவான், டே இன்னைக்கு வேணாண்டா, நாளைக்கு போனோம். 3 நாள் இன்ஃபேக்ட் இதுவுமே ஒரு சப்ரஷன் தானே, இதையும் நீங்க உள்ள எடுத்துக்கிட்டு. அது 3 நாள் பண்ணதுக்கு அப்புறம் 3வது நாள் வந்து when we shot this I was totally gone. and this is the thing, இது ஒருத்தனால இது பண்ண முடியாது. இந்த சுரேஷ் அண்ணா, ஸ்டடி கேம் சுரேஷ் அண்ணா வந்து இவர் வந்து I think he kind of saw what I was doing. So அந்த அந்த என்டையர் சீன் ஆரம்பிக்கும் போது லைக் ப்ரெப் பண்ணும்போதே பக்கத்துல யாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் கத்துனாரு, அவினாஷ் கத்துல, நான் கத்துல, யாரும் கத்துல. எனக்கு கிளங்கி போடா, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. இட்ஸ் சி நீங்க வந்து ஸ்கிரீன்ல என்னதான் பாக்குறீங்க, ஆனா நான் அங்கே அந்த வேலை பண்ணதுக்கு காரணம் 10-15 பேர் இருக்கிறாங்க. பிரவீன் இருந்தான், பிரவீன், ராகவ், அந்த ஆர்ட் டைரக்டர் ராஜ், வர்ஷினி, இந்த சுரேஷ் அண்ணா, இந்த கோ-ஆக்டர்ஸ். இட்ஸ் சிங்கிள் மனுஷனால இது பண்ணவே முடியாது. அண்ட் the best of all is actually இப்போ நான் பண்ணிட்டே இருக்கிறேன் இந்த அவினாஷ் கூட பண்றதுல. திஸ் வாஸ் பிக் பெனிஃபிட் பிகாஸ் இதுக்கு முன்னாடி I think I've probably done like 6 or 7 short films. Okay. எதுவுமே நல்ல வேலை வெளில வரல. அங்கே யூடியூப்ல இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் நான் on YouTube. So அந்த டிஓபி எல்லாரும் வந்து கத்துக்கிறாங்க ஆப்வியஸ்லி. ஸோ they'll be like, சார் ஃப்ரேம் இங்கே தான் இருக்கு, நீங்க இதுக்குள்ள தான் இருக்கணும், இங்க பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ண. அப்போ இப்படியே உட்காந்து என்ன பண்ணோம்னா சும்மா நிக்கணுமா, கல்லு மாதிரி இருக்கணுமா, அவ்வளவுதான். அவி வந்து was like when I started on the first day itself I was like, அவி கட் ஆகுதா? இல்லை ஆமாண்டா கட் ஆகுது. அப்படியே நீ பண்ணது நல்லா இருந்தது, நீ பண்ணு, நான் கேட்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவன் தான் சினிமாட்டோகிராஃபர் வேற. So that really was like so much of liberty and freedom. I didn't need to limit myself saying நான் இவ்வளோதான் மூவ் பண்ண முடியும், ஓகே இது வரைக்கும் தான் வர முடியும். அல்ஹம்துலில்லாஹ். So that I think நாங்கள்னு நடிச்சதுக்கு that was the biggest blessing. Uninhibited, I could do whatever I wanted to do. Correct. எந்த தடையும் இல்லாம அது லைக் ஓகே லைஃப் டைம் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க. அது லைக் ஓகே இதான் லைஃப் டைம் பெர்ஃபார்மன்ஸ், நோ மோர் ஆஃப்டர் திஸ். ஆக்சுவலி தட் வாஸ் மை நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலி அதாவது அவினாஷே வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணாரு. அண்ட் யூ ஆர் செல்லிங் லைக் மோஸ்ட்லி நேச்சுரல் லைட் தான் யூஸ் பண்ணோம், நேச்சுரல் சோர்ஸ் தான் லைட் அடிச்சோம். பட்ஜெட் இல்லைங்க. தட்ஸ் ஓகே, பட் இட் இஸ் நாட் லைக் அது ஸ்க்ரீன்ல தெரியலன்னு சொல்லணும். that was the way, that was his craft, I think. அது and most of the scenes are in black and white. and அதுக்கும் நாங்க ரீசன்ஸ் எல்லாம் பேசணும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அவரே வந்து சினிமாட்டோகிராஃபி பண்றாருங்கிறது அவருக்கு பயங்கரமான ஒரு லிபர்ட்டி கொடுத்துச்சுன்னு சொன்னாரு. உங்களுக்கும் அது ஒரு லிபர்ட்டி கொடுத்துருக்கு. அண்ட் he was saying like one reason, like நான் கேமரா ஆக்டர்ஸ் இவங்க 3 பேர் தான் இருக்கோம், எங்க நடுவில் யாருமே இல்லைங்கிறது எனக்கு மிகப்பெரிய ரிலீஃபா இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாரு.
உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஃபேக்டர் தான் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் லைக் ஹவு கம்ஃபர்டபுள் வாஸ் இட் லைக் டு பெர்ஃபார்ம் நேச்சுரலி வித்? And if you notice, Naangal, a lot of my shots with Avi are actually handled. Okay. Steady-ஆ இருக்காது. அவன் வந்து கரெக்டா ஓட்டிட்டு ஓகே வச்சா ரெடி. So and that to me was because அது வரைக்கும் I was always constructed, or I don't like that thing. You know, you tell an actor ke I get it, certain times you need to have a frame and say okay within this much, but most of the times you should not be telling an actor ke you know, especially if you want the actor to feel what is going on, you should not be telling him ke okay, you know what, don't go here, don't go there. Okay. I mean, see, நான் ஒரு செட்டுக்கு வர்றேன்னா இப்போ நாங்கள் 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். This is also a part of the acting. This can be something I tap my hand on. நான் வந்து இங்கே கை தட்டலாம், நான் வந்து இப்படி I can turn my head around and sit. என்ன வேணாலும் பண்ணலாம் நான் அந்த இடத்துல. நீங்கள் வந்து அது இல்லை, நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஒரு நேச்சுரல் ஃபீல் போயிடும். கரெக்ட். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி இருக்கும். அப்படி திரும்பக்கூடாது, நான் அப்படி பண்ணுறேன். அந்த நேரத்தில் அந்த கேரக்டருக்கு என்ன தோணுது பண்ணிவிடு, நீ கேப்சர் பண்ணிக்கோ. அண்ட் தென் வீல் see whether it works or not. இல்லைன்னா இன்னொரு ஷார்ட் எடுக்கலாம், we'll change that, but let's not say இப்படி போகாதீங்க, இப்படி வராதிங்க. அண்ட் ஸோ ஆடிஷன்லேயும் அதே தான் பண்ணான் அவன். ஃபர்ஸ்ட் கேமரா வச்சான் அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஷார்ட் he came, he saw இது லைக் இல்லைடா இது சரியா வரல, கையில் பிடிச்சிட்டான், இது ஓகே மச்சா பண்ணு. ஸோ again இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எராக்கு ஒரு டர்ன் பேக் போகிற மாதிரி தான் நினைக்கிறேன். அண்ட் யூ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபைன் யுவர் செல்ஃப் டு அ ஃப்ரேம், அப்படி சொல்லாமா அது? Okay, definitely. It's not confine myself to a frame. I feel that it restricts your originality. Because இப்போ நீங்க என்கிட்ட பேசுறீங்கல்ல, are you thinking இது இப்படி போக கூடாது, இப்படி போக கூடாது யோசிக்கிறீங்களா? இல்ல you're just talking when you feel like you were talking. So and that's how it should be when you're acting. If you think, and this is why I'm okay, I'm just going to talk, this is my last movie probably. So I do not like it when directors come and tell actors what they should do. Okay. There is a reason I'm an actor. There is a reason you've come to me. என்ன ஏன் வேலை பண்ணு விடு, பிடிக்கலையா என்ன மாத்தணும்னு சொல்லு. நீ நடிச்சு காமிக்கணும்னா நீயே நடிச்சுக்கோ, ஒரு ஆக்டர் எதுக்கு அப்போ? So and that's from where I come. I'm like, see, ஆக்டர்னு கூப்பிட்டு இருக்கிறேன், let me do my job. You don't like it, good luck to you, good luck to me, வேற ஆள் பாரு. பட் ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் ட்ரை பண்ணும்போது நிறைய வாட்டி அப்படி ஆகும். You don't want to replicate, you want to do your own way. Yes, it is to be my character. That's my job. You're the director, your job is to tell me whether this works for you or no. Okay. And how do I change? நான் என்ன மாற்றணும், இல்லை pitch மாற்றணுமா, இல்லை the tone மாற்றணுமா, or do you want me to change and the complete syntax of the scene மாற்றணும்னா சொல்லுங்க, அது மாற்றலாம், அது நீங்க சொல்லுங்க. ஆனா இல்லை அப்துல் நீங்க வா, இப்படி அந்த கிளாஸ் எடு, இப்படி திரும்பி பாரு, யோசி, இப்படி பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒரு ஆக்டர் ஐபால் ஐபால் இப்படி இப்படி பண்ணுங்க எதுக்கு? டைரக்டர் ராம் சார் இந்த படத்தை பிரசன்ட் பண்றாரு. அண்ட் ஹி ஆப்வியஸ்லி படம் பார்த்துருப்பாரு. படம் பார்த்துட்டு உங்ககிட்ட ஃபீட்பேக் ஏதாவது சொன்னாரா? I still have not spoken to sir. Oh right, okay. But maybe through Avinash something feedback? Nothing. Only thing I've heard is Ram sir is, alhamdulillah, he's liked what he's seen. Okay. And I'm waiting to see, you know, when can I meet sir and tell him, okay, you know what, Subhanallah, you've been such an inspiration. Yeah. And mashallah, for people like that to stand up and see, அவர் வந்து எங்களை ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. He helped a lot of directors. And mashallah, the fact that, you know, in the industry அப்படி இன்னும் பண்றாங்க is a good sign for this industry, mashallah. You know, that's, I guess, one of the reasons why we keep succeeding. I'm not a big fan of the 1,000 crore club. Alhamdulillah, we make very good movies, Tamil. And inshallah, long we may continue saying good stories. And I think இவர் இருக்கிறதுனால, இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு இட்ஸ் a big help. ஏன்னா imagine இதே டீம் without any backing. Okay, and mashallah, our producers also, you know, you have to give, அவருக்கு பாவம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் போராடுறது நிறுத்தல. அவர் வந்து இன்னும் வந்து he's still been pushing this movie like no one's business. எப்போ ஷூட் பண்ணணும், அண்ட் இப்போ ரிலீஸ் ஆகுது. நிறைய பேர் வந்து நடுவில் விட்டுருப்பாங்க, அதை விட அட போங்கடா
So, and mashallah, for him to have come this far, and then கரெக்டா அந்த எண்ட் ஸ்டேஜ்ல ராம் சார் மாதிரி ஒரு ஆள் வர்றாரு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இட்ஸ் ரொம்ப பெரிய பிளெஸிங் அது. Yeah, and I just want to end this with this question actually. இப்போ நாங்கள்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசினோம், அந்த படம் பேரலல் சினிமா அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பேசினோம், அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினோம். அண்ட் யூ ஆர் சேயிங் அபவுட் விஜய் சேதுபதி, ஹவு ஹீ பிரிட்ஜஸ் தட் மெயின் ஸ்ட்ரீம் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கைண்ட் ஆஃப் திங் இன்டு நியூ ஃபார்முலா, அந்த மாதிரிலாம் பேசினோம். ஸோ நாங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தோட வெற்றி எந்தளவு முக்கியம் தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அண்ட் வாட் இட் மீன்ஸ் டு யூ? இது வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான தாட் இருக்கு, பட் இது இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்கு எந்தளவு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப இன்சைட்ஃபுல்லான கொஸ்டின். அண்ட் ஆனஸ்ட்லி எனக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லைங்க, அந்த நாலேஜும் இல்லை டு கிவ் அ ரீசனபிள் ஆன்சர் ஆன் திஸ். ஆனால் ஒரு சிம்பிள் ஆன்சர் ஆனஸ்ட்லி வுட் பி ஓகே, இது சக்சீட் ஆச்சுன்னா இன்ஷால்லா அவினாஷுக்கு அடுத்த படம் கிடைக்கும், எனக்கு அடுத்த படம் கிடைக்கும், இந்த டீமுக்கு அடுத்த படம் கிடைக்கும். ராஜு சார் பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, அவர் வந்து இன்னொரு நல்ல ஸ்கிரிப்ட் பேக் பண்ணுவார். ராம் சார் வந்து he's putting his entire might behind presenting this movie. இண்டஸ்ட்ரிக்கு இது என்ன பேக் பண்ணணும்னு சத்தியமா I don't have the maturity to say this. கொஸ்டின் கேட்டேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாலிவுட் எடுத்துக்கிட்டாலுமே A24 மாதிரியான பேனர்ஸ் வந்து இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஒரு இண்டி ஃபிலிம்ஸ், அதாவது ஒரு அன்கன்வென்ஷனல் அண்ட் ஆஃப் பீட் ஃபிலிம்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணி அவங்க இப்போ அதை ஒரு ஃபார்முலாவே மாற்றிருக்காங்க. A24 பேனர்லேருந்து வருது, அது வந்து ஒரு ஆஃப் பீட் ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆடியன்ஸும் போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் இல்லை ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நம்ம ஊர்லேயும் நடக்கிறதுக்கு இந்த மாதிரியான முயற்சிகள் அவசியம் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு டெஃபினெட்லி அவசியம். ஆனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா நம்ம கிட்ட? That's the other issue. Like, because see, at the end of the day, this is a business. And how much ever we may hate it, definitely idhula art irukku. Okay, storytelling has always been an art. Yeah. It's an art, as old as time. வருஷம் கணக்காக நம்ம கதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த சொல்ற விதம் மாறி இருக்குது இப்போ. ஃப்ரம் வாயால கதை சொல்றது வந்து now visually sharing the stories. ஆனா அங்கே அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்க A24 மாதிரி மூவிஸ். ஐ திங்க் ஈவன் இன் ஹிந்தி I forgot, I think Drishyam Films or someone, அவர் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. And not Jugal Hansraj, Maddock Mori. Maddock, yeah, Maddock. Not Maddock. Maddock's now turned like mainstream ஆயிட்டாங்க. But I think it was Drishyam Films or something. So அவர் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. சஞ்சய் சூரி, I think that's the name of her. Okay. அவர் வந்து he's one of the partners in that. So they've been trying for these kind of movies. Now இந்த மாதிரி படம் நீங்க பண்ணணும்னா இதுக்கு மார்க்கெட் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் தமிழ்ல if you get your budget right, இந்த மாதிரி படம் வந்து you can recover your money. It's commercially feasible. Ana, can you make an industry out of this? Yeah. That's an interesting question. Yeah. It depends on various factors. Yeah, various other factors also. இத்தனை நேரம் எங்களோட பேசினதுக்கு நன்றி. உங்களோட இன்சைட்ஸ் அண்ட் உங்களோட ஆக்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் ஆப்வியஸ்லி வி வாண்ட் டு see you in more movies. Obviously it will happen. So we are waiting for that. And நாங்களுக்கும் எங்களோட பெஸ்ட் விஷஸ். Thank you. Thank you very much, sir. புத்தாண்டு கொண்டாட்டமாக தங்கமயில் வழங்கும் வெல்கம் 2026 கோல்டன் சேல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை டிசம்பர் 24 தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.